நான் தான் உங்கள் கபில். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐட்டத்தை தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது என்ன கிராஃப்ட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேப்பர்லேயே லாவெண்டர் ஃப்ளவர் எப்படி செய்யறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே நேர்களே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாவெண்டர் ஃப்ளவர் செய்யறதுக்கான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 A4 ஷீட் எடுத்துங்க. ஒன்று க்ரீன், இன்னொன்று வந்து லாவெண்டர் கலரில் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிசர், ஒரு ஃபெவிகால். ஸோ இந்த 4 மெட்டீரியல் இருந்தால் உங்களுக்கு சூப்பரான ஒரு லாவெண்டர் ஃப்ளவர்ஸ் செஞ்சிடலாம். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த எட்ஜில் இருந்து நீங்கள் அழகாக அப்படி ரோல் பண்ணணும். இது இந்த எட்ஜஸில் நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ நம்மளோட ஸ்டெம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா எப்படி ஃப்ளவர் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த A4 ஷீட்டை வந்து நீங்கள் இந்தமாதிரி ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து ஸ்கேலில் எடுத்து இந்த ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ சிசர் எடுத்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். கரெக்டாக அந்த லைன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் தான் நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கு மேலே கட் பண்ணிங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம சூப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து அப்படியே ரிவர்ஸில் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸில் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். இதோட இதை ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்படி ஸ்டிக் பண்ணுற பிறகு உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெம் எடுத்துக்கங்க. ஸ்டெம்மில் அந்த டாப்பில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இப்படி ரொட்டேட். எப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட சூப்பரான ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் அகெயின் ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இப்படி ஒரு ஃபோல்டு, அகெயின் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து ஒரு வி கட். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஷார்ப்பாக ஒரு வி கட். ஸோ உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பெருசுலாம் தேவையில்லை, கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ இதை வந்து அப்படியே இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ராஸாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். எஸ். ஓகே நேர்களே, நம்மளோட சூப்பரான ஒரு சிம்பிளான லாவெண்டர் ஃப்ளவர் ரெடி. ஓகே நேர்களே, ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு லாவெண்டர் ஃப்ளவர் எப்படி பேப்பரில் செய்யலாங்கிறத லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாளைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு கிராஃப்ட் மெட்டீரியல் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம்
கபில். பாய்.